Jesus Loves Our Daily Bible School. ஆடி பாடி கொண்டாடுவோம் இயேசு பிறந்ததை, இயேசு பிறந்ததை, ஓடி ஓடி சொல்லிவிடுவோம், ஓடி ஓடி சொல்லிவிடுவோம் இயேசு வருவதை, இயேசு வருவதை, இயேசு வருவதை. என்னுடைய இரட்சகர் பிறந்தார், வானத்திலே நட்சத்திரம் தோன்றினது, சாஸ்திரிகள் மேய்ப்பர்கள் சென்றார்கள், இயேசுவை பணிந்து கொன்றார்கள், இயேசுவை பணிந்து கொன்றார்கள், இயேசுவை பணிந்து கொன்றார்கள். ஆடி பாடி கொண்டாடுவோம் இயேசு பிறந்ததை, இயேசு பிறந்ததை, ஓடி ஓடி சொல்லிவிடுவோம், ஓடி ஓடி சொல்லிவிடுவோம் இயேசு வருவதை, இயேசு வருவதை, இயேசு வருவதை. எக்காலம் தோணிக்கும் வேளையிலே இரட்சகர் இயேசு மீண்டும் வருவாரே, இரட்சகர் இயேசு மீண்டும் வருவாரே, இரட்சகர் இயேசு மீண்டும் வருவாரே. ரகசிய வருகை ஒன்று உண்டு, ரகசிய வருகை ஒன்று உண்டு, அவருடன் நாமும் சென்றிடுவோம், நாமும் சென்றிடுவோம். ஆடி பாடி கொண்டாடுவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. 2ஆம் வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமனென்று விளங்க பண்ணுகிறோம். 3ஆம் வசனம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான விசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 5ஆம் வசனம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். 6ஆம் வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 8ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை. 9ஆம் வசனம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. 10ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். 11ஆம் வசனம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாமிசத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம்
மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். 12ஆம் வசனம், இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. 13ஆம் வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். 14ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். 15ஆம் வசனம், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. 16ஆம் வசனம், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 17ஆம் வசனம், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கிறது. 18ஆம் வசனம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முழுவதும் படித்ததை கேட்டீங்க இல்லையா? உங்களுக்கு நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் பைபிள் படிக்கும் பொழுதே உங்களுக்கு ஆவியானவர் உள்ளத்திலிருந்து புரிய வைப்பார். நம்ம ஒரு வசனத்தை தியானிப்போம். 17ஆம் வசனத்தை தியானிப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த வசனத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 10th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவங்க, +2 ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவங்க, நல்ல மார்க் எடுத்தவங்க, நிறைய சப்ஜெக்டில் 4 சப்ஜெக்டில் 5 சப்ஜெக்டில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த நிறைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பா அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்க? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், வீடு சின்னதாக இருந்தோம், நிறைய கடன் பிரச்சனை அவங்களுக்கு இருந்து கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, நல்லா படிக்கணும், நான் நல்ல மார்க் எடுக்கணும், நான் நல்லா படித்து இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்காம நான் நல்ல மதிப்பெண் எடுத்தேன்னா நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன், ஒரு கலெக்டர் ஆகிடுவேன், ஒரு டாக்டர் ஆகிடுவேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கண்ணில் பார்க்குற அந்த பிரச்சனையை, குறைவை, பணம் இல்லாத சூழ்நிலையை, வீடு சின்னதாக இருக்குது அப்படிலாம் யோசிக்காமல் நம்ம இப்போ நல்லா படித்தா நம்ம ஒரு கன மகிமைக்குள்ளே போகலாம் அப்படின்னு அந்த பிள்ளைகள் நினச்சி படிக்கிறதால தான் 100க்கு 100 மார்க்கு வாங்க முடியுது. கரெக்டாக சில்ட்ரன்? அதே போல் தான் நீங்களும் என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா, நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு ஒரு நல்ல கன மகிமையை வச்சுருக்கிறாங்க. அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற லேசான உபத்திரவம் அப்படின்னு வேதம் சொல்லுது. உபத்திரவம்னு சொல்லலை, லேசான உபத்திரவம். அது எப்படி கடந்து போயிடுமா? சீக்கிரத்தில் கடந்து போகணும். இதில் அதிசீக்கிரத்தில் கடந்து போயிடும். அதனால் நீங்கள் கண்ணில் பார்க்குற காரியங்களையே பார்த்துட்டு இல்லாமல் காணாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயம் செய்வாருன்னு நல்லா படிக்கணும். ஓகேங்களா? பிள்ளைகளாகிய உங்களுக்கு புரிகிற மாதிரி ஏசப்பா இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. பிரச்சனையை பார்க்காம பதிலை பார்த்து முன்னேறி போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் பிள்ளைகளாகிய நீங்களும் முன்னேறி செல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? நீங்கள் ஏசப்பா மேலே அதிகமான விசுவாசம் வச்சுருக்கீங்க, அதுலேயே நிலைச்சிருங்க. ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நித்திய மகிமையை அனுபவிக்க செய்வார். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? இந்த பொக்கிஷம் எதில் இருக்கிறது என்று பவுல் கூறுகிறார்? பொன் பாத்திரங்களில்,
ஆ வெள்ளி பாத்திரங்களில், இ மண் பாத்திரங்களில். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.